இந்த 5 விஷயங்களும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்டே கிடையாது. உங்கள் பிள்ளையை நீங்கள் சரியாகவே வளர்க்கல. அப்படியே நீங்கள் வந்து வளர்த்துட்டு வந்தாலும் அந்த குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஒரு அடம் பிடிக்கிற குழந்தைங்களாகவும் சொல்லு பேச்சு கேட்காத ஒரு குழந்தைங்களாகவும் ஃப்யூச்சரில் இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களும் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ யாரையுமே பேட் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் சில விஷயங்கள் எப்படியும் தாயினாலே நல்ல தாய் தானே, தந்தையினாலே நல்ல தந்தை தானே, அவங்களுக்கு தெரியாததான் தங்கள் குழந்தைய வளர்க்குறதுக்கு அப்படின்னும் இருந்தாலும் சில நேரங்கள்லாம் அறியாமையில் சில விஷயங்கள் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிடுறதுனால அந்த குழந்தைகள் ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ குழந்தைய வளர்க்குறது அப்படின்றதே அந்த ஒரு ப்ராசஸில் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம், நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 5 முக்கியமான விஷயங்களை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சில நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு அடம் பிடிக்கிற ஒரு டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஒரு மாதிரி அடம் பிடிச்சி அழுது கோவப்பட்டு கத்தி பொருளை தூக்கி போட்டு உடச்சி இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் உடனே அவங்க அழுதோனையும் அடம் பிடிச்சோனையும் சரிப்பா என்னப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் அழுதாலும் பரவாயில்ல, அது சரியான விஷயமா இருந்தால் நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேண்டாம்னு சொல்கிறத அவங்க கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். அவங்க அழுகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களை ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக அவங்க கேட்குற சில விஷயங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க மனதில் வந்து நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம அழுது இப்படி அடம் பிடிச்சி நம்ம கோவப்பட்டு அதை வாங்கிக்கணும், அது நல்லதோ கெட்டதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க மனசுக்கு வந்துடும். வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அடம் பிடிக்க தெரியணும் அதுக்கு அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸ்லாம் நம்ம மூவியில் பார்த்துருப்போம். அது சில நல்ல விஷயங்களுக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நோ அப்படின்னு ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அழுது அடம் பிடிச்சி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது ஒரு பேரண்ட்டாக. ஸோ நிறைய நேரங்களில் அவங்க அந்த மாதிரிலாம் அழும்பொழுது நோ மீன்ஸ் நோ, நீ அழுதாலும் அதற்கு கிடைக்காது அப்படின்றது தான் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, ஓவராக அன்பை பொழிஞ்சு ஓவராக கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஓவராக அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் அவங்கள பாதிக்கும். அதாவது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சி ஒரு ஓவர் சொஃபிஸ்டிகேட்டட் பாயிண்ட்ல இருந்து இந்த உலகத்துக்குள்ள பிரச்சனையை ஆக்சுவலி ஃபேஸ் பண்ண போகும்பொழுது என்ன இது கிடைக்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் என்னால் முடியும்ப்பா, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன். அன்பை வந்து பொருள் கொடுத்து தான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, அன்பு மனசில் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லி கொடுத்து தான் குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். கையில் காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படியே ஓவராக வாங்கி கொடுத்து அவங்க கேட்குறாங்கன்னு அன்பை பொழியணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நம்பர் 3, கன்சிஸ்டண்ட்டாக ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரூல் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தைய வளர்க்குறதுக்கு இந்த ரூல் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு ரூல் வச்சுருந்தாலும் அந்த ரூல் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு நாள் சரி பரவாயில்ல அப்படின்னு விடுறது இல்லாமல் டெய்லி அது ரூல்னா ரூல் தான், இதை ஃபாலோ பண்ணணும் தான் அப்படின்றதில் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது தான் ஹெல்தியான பவுண்ட்ரிஸ் என்ன அப்படின்றத குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பவுண்ட்ரிஸ் என்னென்னு அவங்களுக்கு புரியும். செகண்ட்லி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பவுண்ட்ரிஸ் போடுறது எவ்வளோ முக்கியன்றதும் அவங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ அந்த ஹெல்தி பவுண்ட்ரிஸ் ஒரு ஹெல்தி அடல்ட்டுக்கு தேவை. அந்த ஹெல்தி அடல்ட் வரணும் அப்படின்னா இந்த சைல்ட்ஹுட்டில் பேரண்ட்ஸ் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 4, இக்னோரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். குழந்தைங்களுக்கு அந்த ஏஜுக்குன்னு உண்டான ஒரு குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்கள் கரெக்டாக அவங்கள வந்து அசைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் ஹார்ட் ஒர்க்குக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்குமான ஒரு குணம் வந்து குழந்தைங்களுக்கு வளர்ந்து வரும் பொழுது வளரும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வேணாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வளர இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு மீனிங் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க ஏஜுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்களே நம்மளால் பண்ண முடியல நம்ம போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறாங்கன்னா நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களே எந்திரிச்சு வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான். அது குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே அதை கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா வந்து 5 வளையாதது 50 வளையாது. ஸோ நீ இப்போ பரவாயில்ல இப்போ சொல்லி கொடுப்போம், அப்புறம் போகலான்லாம் தள்ளி போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா உடனே நான் இருக்கேன்னா அவங்க வளர்ந்து வந்து எல்லா சூழ்நிலையிலையும் ப்ராப்ளம்னா இன்னொருத்தவங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகாது, அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகாது. ஸோ அதையுமே பேரண்ட்ஸ் முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் குட் பேரண்டிங் பண்ணலைன்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து இருந்த கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.